ஸோ பட்ஜெட் தொடர்பாக பட்ஜெட்டில் இது வளமையாக எல்லா அரசுகளும் முன்வைக்கின்ற ஒரு பட்ஜெட்டாகத்தான் தெரியுது. மற்றது இவர்கள் வடமாகாணத்துக்கு தேவையான எந்த விதமான நிவாரணங்களும் பெரும்பாலும் வழங்கப்பட்டிருக்கிறதா எங்களுக்கு தெரியல. முக்கியமாக இந்த கல்வி வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகின்ற கல்வி சமூகத்தை மேம்படுத்துறது எங்களுக்கு ரூரல் ஸ்கூல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கிராமப்புற பாடசாலைகள் எண்ணிலடங்காதவை இன்னும் அடிப்படை வசதிகளற்ற இயங்கிக் கொண்டிருக்கிற பாடசாலைகள் எங்களுக்கு தெரியும். நாங்கள் நேரடியாக விஜயம் செய்து கண்டிருக்கின்றோம். மலசல கூட வசதிகள் இல்லாமல் இருக்கின்ற எத்தனையோ பாடசாலைகள் இருக்குது, தண்ணி வசதி இல்லாமல் இருக்கின்ற எத்தனையோ பாடசாலைகள் இருக்குது. முக்கியமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கின்ற அவர்களுடைய பிள்ளைகள் படிக்கின்ற பாடசாலைகள் பல நூற்றுக்கணக்கானவை அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்குது. ஆகவே அவற்றுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் எங்களுக்கு திருப்திகரமானதாக இல்லை. முக்கியமாக போரினால் பாதிக்கப்பட்ட இருதரப்பு மக்களுக்கு இன்னுமே சரியான முறையில் அந்த நிதி அவர்களுடைய அடித்து நொறுக்கப்பட்ட பொருளாதாரம் மீள கட்டியமைக்க நஷ்டஈடுகள் கொடுக்க வழங்க எது விதமான திட்டங்களும் இந்த பட்ஜெட்டில் இருக்கல. நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட சமூகமாக ரெண்டு தரப்பாலையும் அதை எதிர்பார்த்து நிற்கின்றோம். மற்றது கல்வி சீர்திருத்தங்கள் முறையாக இங்கு செய்யப்படல. போதை வஸ்து ஒழிப்புக்கு முன்னால் போதை வஸ்து தொடர்பாக கல்வியில் ஆரம்பிக்கப்பட ஐரோப்பிய நாடுகளில் 8ஆம் வகுப்புலேருந்து தொடங்கிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில் உலக நாடுகளில் இருக்கின்ற சகல விதமான போதைப் பொருட்கள் தொடர்பான அறிவூட்டல்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விழிப்பூட்டல் நிகழ்ச்சி திட்டங்கள். அப்போ இங்கே அந்த விதமான இதுகளும் எங்களுக்கு தெரியல. சாதாரண சட்டங்கள் தொடர்பான கல்வியில் கற்பிக்கப்பட வேண்டிய விடயங்கள், பாலியல் கல்வி தொடர்பான விடயங்கள் சம்பந்தமான இவர்களுடைய எந்த விதமான அதுக்கான நிதி ஒதுக்கீடுகள் தெரியல. மற்றது முக்கியமாக வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் ஒரு ரிஹபிலிட்டேஷன் சென்டர் என்று சொல்லப்படுகின்ற புனர்வாழ்வு நிலையம் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு புனர்வாழ்வு நிலையம் ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் பலகாலமாக சொல்லிக் கொண்டு வரோம். அது குறித்தும் இந்த அரசாங்கமும் எந்த விதமான இதுவும் பட்ஜெட்டில் ஒதுக்கவும் இல்லை, அதை பற்றி கதைக்கவும் இல்லை. ஸோ இந்த பட்ஜெட் ஒரு திருப்திகரமான பட்ஜெட்டில் இதில் எந்த விதமாக இதுவும் அதே மாதிரி பழைய அரசுகள் மாதிரியே கடன் எடுத்து வாழ்கின்ற ஒரு பட்ஜெட் தான் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது.